அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமிய புத்தாண்டின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் முஹர்ரம் 1 அன்று கஃபாவின் கிஸ்வா புனித கஃபாவின் மீது போர்த்தப்படும் கருப்பு துணி மாற்றப்படுவதை மில்லியன் கணக்கான முஸ்லிம்கள் வியப்புடன் காண்கின்றனர். ஆனால் ஒரு வருடம் அங்கிருந்த அனைத்து யாத்ரீகர்களையும் அதிர்ச்சியிலும் கண்ணீரிலும் ஆழ்த்திய நம்ப முடியாத ஒன்று நடந்தது. வரும் ஆண்டுகளில் நினைவுகூரப்படும் ஒரு தருணம், ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றி மில்லியன் கணக்கான மக்களுக்கு உத்வேகம் அளித்த ஒரு தருணம். அது மக்காவில் ஒரு அமைதியான அதிகாலையில் தொடங்கியது. புனித ஹரம் ஷெரீஃப் மஸ்ஜிதில் யாத்ரீகர்கள் தவாஃப் செய்தும் பிரார்த்தனைகள் செய்தும் நிறைந்திருந்தனர். தல்ஃபியாவின் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் ஒலி காற்றில் எதிரொலித்தது. கேமராக்கள் தயாராக இருந்தன. இரவு முழுவதும் வணக்கம் மற்றும் அர்ப்பணிப்பில் கழித்த திறமையான தொழிலாளர்கள் புதிய கிலாஃபை, கஃபாவின் ஆடை தயார் செய்து கொண்டிருந்தனர். அமைதியான பக்தி அந்த பகுதியை சூழ்ந்திருந்தது. ஆனால் சில நொடிகளில் கஃபாவின் புனிதம் முன்னப்போதும் கண்டிராத ஒன்றிற்கு சாட்சியாக போகிறது என்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை. அங்கிருந்த ஒவ்வொரு ஆன்மாவின் நினைவிலும் அது ஆழமாக பதியப் போகும் ஒரு சக்தி வாய்ந்த நிகழ்வு. திடீரென்று இடி முழக்கம் போன்ற ஒரு அலறல் காற்றில் உயர்ந்தது. யாத்ரீகர்கள் பயத்துடன் மேலே பார்த்தபோது புனித கஃபாவின் மேல் ஒருவர் நிற்பதை கண்டார்கள். வெள்ளை உடை அணிந்து வருங்கால் உடன்முகத்தில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அவர் வேறு உலகிலிருந்து வந்தவர் போல் தோன்றினார். அவரிடமிருந்து துக்கமும் பதட்டமும் வெளிப்பட்டது. யாராவது பிரதிக்ரியா தெரிவிக்கும் முன் அந்த மனிதர் கைகளை விரித்து நடுங்கும் உதடுகளுடன் வானத்தை பார்த்து கீழே குதித்தார். கூட்டத்திலிருந்து அதிர்ச்சி ஏற்பட்டது. பாதுகாப்பு அதிகாரிகள் ஓடி வந்தனர். மக்கள் அலறினர். சிலர் பயத்தில் மயங்கி விழுந்தனர். குழந்தைகள் அழுதனர். முதியவர்கள் பிரார்த்தனையில் உறைந்து நின்றனர். ஆனால் ஹரமின் புனிதமான மார்பிள் தரையில் அவர் விழும்போது ஆச்சரியமான ஒன்று நிகழ்ந்தது. எங்கிருந்தோ ஒரு பெரிய காற்று வீசியது. அது விசுவாசிகளின் முக்காடுகளையும் ஆடைகளையும் அசைத்தது. தரைக்கு சற்று மேலே இறக்கைகளின் வடிவத்தில் ஒளிரும் ஒரு வெள்ளை ஒளி தோன்றியது. அந்த மனிதர் ஒரு கணம் காற்றில் மிதப்பது போல் தோன்றியதாக பலர் சத்தியம் செய்தனர். ஒரு ஒளிரும் உருவம் அவரை பிடித்து வீழ்ச்சியின் வேகத்தை குறைத்ததை கண்டதாக பலர் கூறினர். உறுதியான மரணத்தை நோக்கி தரையில் மோதுவதற்கு பதிலாக அவர் காயங்கள் ஏதுமின்றி மென்மையாக பாதுகாப்பாக தரையிறங்கினார். ஒரு கீறல் கூட இல்லை, ஒரு சிறு காயம் கூட இல்லை. ஹரம் முழுவதும் அமைதியானது. பின்னர் சுப்ஹானல்லாஹ் யா அல்லாஹ் என்ற கோஷங்கள் காற்றில் நிறைந்தன. காவலர்கள் கூட ஆச்சரியத்தில் மண்டியிட்டனர். பலர் கட்டுப்பாடில்லாமல் அழுதனர். அந்த மனிதர் கண்கள் மூடி நடுங்கியபடி அழுது கொண்டு நின்றார். அவர் யார் என்று கேட்டபோது அவர் கூறினார், நான் அல்லாஹ்வின் வீட்டில் இறக்க வந்தேனானால் அல்லாஹ் எனக்கு வாழ்க்கை கொடுக்க முடிவு செய்தான். ஆனால் அவர் யார்? வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையிலான அந்த தெய்வீக விளிம்பிற்கு அவரை வழிநடத்தியது எது? அவரது பெயர் பிலால். சூடானில் உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த ஏழை ஆடை தொழிலாளி. விதவையான தாய்க்கும் இளைய உடன்பிறப்புகளுக்கும் அவரே ஒரே ஆதரவு. தன் வாழ்நாள் முழுவதும் அல்லாஹுவின் இல்லத்தை தரிசிக்க வேண்டும் என்று கனவு கண்டார். உம்ராவுக்காக பணம் சேமிக்க அவர் பலமுறை உணவை கூட தவிர்த்தார். ஆனால் ஒவ்வொரு முறையும் பணம் சேரும்போது ஏதாவது ஒரு பேரழிவு நடக்கும், ஒரு வெள்ளம், குடும்பத்தில் நோய் அல்லது வேலை இழப்பு. அவரது கனவுகள் எப்போதும் தடைப்பட்டன. ஆனாலும் அவர் பின்வாங்கவில்லை. முஹரத்திற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு பிலால் தனது முசல்லாவில் தொழுகை விரிப்பு, ஒரு பேரீச்சை மரத்தின் கீழ் தனியாக அமர்ந்து கண்ணீருடன் தனது வாழ்க்கையின் ஆழமான பிரார்த்தனையை செய்தார். யா அல்லாஹ், அவர் முணுமுணுத்தார். ஒன்று, என்னை உன் வீட்டிற்கு அழைத்துச் செல், அல்லது என்னை இந்த உலகத்திலிருந்து அழைத்துச் செல். நீ எனக்காக அதை எழுதவில்லை என்றால் இனியும் நம்ப எனக்கு சக்தி இல்லை. அன்றிரவே ஒரு தொண்டு நிறுவனத்திலிருந்து அறியப்படாத ஒரு நன்கொடையாளர் அவரை தொடர்பு கொண்டார். அவரது முழு உம்ரா பயணத்திற்காகவும் யாரோ பணம் செலுத்தியுள்ளனர். டிக்கெட், தங்குமிடமெல்லாம். பிலால் மக்காவுக்கு வந்தபோது அவரால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அவர் அவநம்பிக்கையுடன் மார்பிள் தரையை தொட்டார். தாயை மீண்டும் கண்ட ஒரு குழந்தையைப் போல அவர் ஹரமின் சுவர்களை கட்டிப்பிடித்தார். ஒவ்வொரு கணமும் ஒரு கனவு போல் தோன்றியது. முதல் முறையாக கஃபாவை பார்த்தபோது அவர் அழுதார். அவரால் அதிலிருந்து கண்களை எடுக்க முடியவில்லை.
சோர்வு கூட்ட நெரிசலை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு அடியிலும் நன்றியுடன் அவர் தினமும் சில சமயங்களில் பலமுறை தவாஃப் செய்தார். அவர் தனது தாய்க்காகவும் கிராமத்திற்காகவும் நாட்டிலுள்ள அனாதைகளுக்காகவும் துஆ பிரார்த்தனை செய்தார். தனது உணவை அபரிச்சிதர்களுடன் பகிர்ந்து கொண்டார். திருப்தியுடன் குளிர்ந்த மார்பிள் தரையில் தலை வைத்து உறங்கினார். ஆனால் முஹர்ரம் 1 நெருங்கிய போது பிலால் உணர்ச்சி வசப்பட்டார். புதிய கிலாஃப் தயாரிக்கப்படுவதையும் புனித ஆடை வானத்திற்கு உயர்த்தப்படுவதையும் கண்டு தனது ஆன்மா வெடித்துவிடும் என்று அவருக்கு தோன்றியது. அல்லாஹுவின் கருணையால் மதிமறந்துதான் ஒன்னினும் யோக்கியன் அல்லென்று தோன்றி அவர் கட்டுப்பாடில்லாமல் அழுதார். ஆன்மீக பரவசத்தின் ஒரு கணத்தில் அவர் தயாரிப்புகளுக்கு மத்தியில் மேலே ஏறினார். முதலில் யாரும் அவரை கவனிக்கவில்லை. எண்ணிட்டு அவர் அலறினார், யா அல்லாஹு, என்னை நான் இருப்பது போலவே முழுமையாக ஏற்றுக்கொள். அவர் அடுத்து செய்தது உலகை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஆனால் அல்லாஹ் திரிகே நல்கியது அவனது கருணையை பற்றி நம் அனைவருக்கும் நினைவூட்டுவதாக இருந்தது. நன்பிலாலின் உயிர் பிழைத்த அற்புதம் சில நொடிகளில் சமூக ஊடகங்களில் பரவியது. சவுதி அதிகாரிகள் முதலில் அவரை கைது செய்தாலும் அற்புதமான காட்சிகளை ஆய்வு செய்த பிறகு குற்றம் சாட்டாமல் விடுவித்தனர். மருத்துவர்கள் அவரை பரிசோதித்ததில் ஒரு கீறல் கூட கண்டத்தானாயில்ல. பல அறிஞர்கள் வீடியோவை ஆய்வு செய்து அவரது வீழ்ச்சியின் வேகம் குறைந்தது விளக்க முடியாதது என்று உறுதிப்படுத்தினர். சிலர் இதை ஹரமில் நடந்த தெய்வீக இடபெடல்கள் பற்றிய வரலாற்று அறிக்கைகளுடன் தொடர்புபடுத்தினர். விசுவாசிகளை பாதுகாக்க அல்லாஹ் வானவர்களுக்கு மலாயிகா கட்டளையிடும் குரான் வசனங்களை மற்றவர்கள் உத்தரிச்சு என் பிலால் தானாகவே கூறினார், நான் இறக்க விரும்பி குதிக்கவில்லை. என் ரப்பை இறைவனை அவனது இல்லத்தில் சந்திக்க விரும்பினேன். ஒரே கணத்தில் என் அனைத்தையும் அவனுக்கு கொடுக்க விரும்பினேன். ஆனால் அந்த அற்புதத்திற்கு அப்பால் இந்த கதை முஹர்ரமின் வலிமையையும் செய்தியையும் கொண்டுள்ளது. இஸ்லாமிய நாட்காட்டியின் முதல் மாதம் போர் தடை செய்யப்பட்ட 4 புனித மாதங்களில் ஒன்று. இது சுய பரிசோதனைக்கும் பாவ மன்னிப்பு கோருவதற்கும் தூய இதயத்துடன் அல்லாஹுவிடம் திரும்புவதற்குமான நேரம். இஸ்லாமிய வரலாற்றில் மிகவும் இதயத்தை உலுக்கும் நிகழ்வுகளில் ஒன்றான கர்பலா யுத்தத்தின் நினைவை புதுப்பிக்கும் மாதம் இது. ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு மற்றும் அவரது குடும்பத்தினர் உண்மைக்கும் நீதிக்கும் இஸ்லாமிய விழுமியங்களை நிலைநிறுத்துவதற்கும் வேண்டி தியாகிகளான மாதம். கர்பலாவின் இரத்தம் ஒரு வரலாற்று நினைவு மட்டுமல்ல, அது தியாகம், அர்ப்பணிப்பு மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கையின் வாழும் பாடம். இமாம் ஹுசைனின் வீரம். கொடுங்கோன்மைக்கு எதிரான அவரது நிலைப்பாடு, சுட்டெரிக்கும் வெயிலின் கீழ் அவரது பிரார்த்தனை ஆகியவை எல்லா காலத்திலும் உள்ள இதயங்களை தொடும் சின்னங்கள். பிலாலின் அந்த தாவல் ஒரு வகையில் அந்த பாரம்பரியத்தின் ஒரு எதிரொலியாக இருந்தது. ஒரு சரணாகதி, ஒரு தியாகம், ஒரு தீவிரமான ஆசை. இந்த புனித மாதத்தில் அல்லாஹ் கடல்களை கூட அமைதிப்படுத்தியதாக ஒரு ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. தீர்க்கதரிசிகள் தெய்வீக உதவியை பெற்றனர். ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபியின் கப்பல் முஹர்ரம் மாதத்தில்தான் ஜூதி மலையில் நின்றது. ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்டதும் இந்த மாதத்தில்தான். முஹர்ரம் மாதத்தில் காலத்தின் திரை மெலிதாகிறது, தெய்வீக கருணை அதிக தீவிரத்துடன் பொழிகிறது. எனவே ஒரு சடங்கை செய்ய வராமல் தன் வாழ்க்கையை அல்லாஹுவுக்கு கொடுக்க வந்த பிலாலுக்கு அல்லாஹுவின் கருணை செழிப்பாக பொழியும் இந்த நேரத்தில் ஒரு அற்புதம் வழங்கப்பட்டது. சம்பவத்திற்கு பிறகு பிலால் இன்னும் சில நாட்கள் மக்காவில் தங்கினார். அறிஞர்கள், யாத்ரீகர்கள் மற்றும் கிலாஃப் நெசவு குழுவின் சில உறுப்பினர்கள் அவரை சந்தித்தனர். அவர்கள் அவருக்கு பழைய கிலாஃபின் ஒரு துண்டை பரிசாக வழங்கினர். சிலர் அவரது கைகளில் முத்தமிட்டனர். பலர் அவரிடம் துஆ செய்யுமாறு கேட்டுக்கொண்டனர். அவர் இப்போது உலகெங்கிலும் தனது கதையை பகிர்ந்து கொள்கிறார். ஒரு அற்புத மனிதனாக, அல்லமாறாக, முழுமையான சரணாகதியின் இனிமையை ருசித்த ஒரு அடியானாக. அவ்வாறு புதிய இஸ்லாமிய ஆண்டு தொடங்கும்போது முஹர்ரம் 1 அன்று அல்லாஹ்வின் கதவுகள் ஒருபோதும் மூடப்படவில்லை என்பதை நினைவில் கொள்வோம். நமது மிகவும் நிராசாஜனகமாய நிமிஷங்களிலும் ஹிருதயங்கமமாய கீழடங்களிலும் சில சமயங்களில் அற்புதங்கள் நிகழ்கின்றன. சில சமயங்களில் அந்த அற்புதங்கள் அதை பெற்றவருக்கு வேண்டி மட்டுமல்ல, மறிச்சு அல்லாஹ் எல்லாவற்றையும் பார்க்கிறான், கேட்கிறான், பதிலளிக்கிறான் என்பதை நம் அனைவருக்கும் நினைவூட்டவும் தான். கர்பலாவிலிருந்து கிடைத்த பாடங்களை இதயத்திலும் பிலாலின் அற்புதத்தை மனதிலும் வைத்துக்கொண்டு இந்த இஸ்லாமிய ஆண்டை புதிய நம்பிக்கையுடன் தொடங்குவோம். பிலாலை போன்ற ஆத்மார்த்ததையும் உள தூய்மை, இமாம் ஹுசைனை போன்ற வீரத்தையும், வானத்திலிருந்து விழும் மனிதனை பிடித்த வானவரை போன்ற கருணையையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக.
நிலியா அல்லாஹ் வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதியே கணக்கின்றி வழங்குபவனே எல்லா பொக்கிஷங்களின் உரிமையாளனே. இந்த புதிய ஆண்டில் எனக்கும் என் குடும்பத்திற்கும் ஏராளமான ஹலாலான அனுமதிக்கப்பட்ட வாழ்வாதாரத்தை வழங்குவாயாக. சட்டப்பூர்வமானவற்றைக் கொண்டு எங்கள் வாழ்க்கையை வளமாக்குவாயாக. எல்லா ஹராம்களிலிருந்தும் தடுக்கப்பட்டவை எங்களை விலக்கி வைப்பாயாக. என்யா அல்லாஹ் ஒருபோதும் குறையாத உனது பொக்கிஷங்களிலிருந்து வெற்றியின் வாழ்வாதாரத்தின் எதிர்பாராத வளங்களின் கதவுகளை திறப்பாயாக. என் முயற்சிகளை ஆசீர்வதிப்பாயாக. என் வருமானத்தை அதிகரிப்பாயாக. எல்லா திட்டங்களிலும் எல்லா வியாபாரத்திலும் எல்லா வாய்ப்புகளிலும் பரக்கத் வளம் வழங்குவாயாக. யா அல்லாஹ், இந்த ஆண்டை சாம்பத்திக எழுப்பத்திலேக்கும் பொருளாதார இலகுவிற்கும் கடன்களிலிருந்து விடுதலைக்கும் ஸ்திரதையிலேக்கும் ஸ்திரத்தன்மைக்கும் உள்ள ஒரு திருப்புமுனையாக ஆக்குவாயாக. எங்கள் கவலைகளுக்கு பதிலாக சமாதானமும் அமைதி, எங்கள் கடன்களுக்கு ஆசுவாசமும் நிவாரணம், எங்கள் பிரயாசங்கள் கெழுப்பவும் கடினங்களுக்கு இலகு, எங்கள் இல்லாய்மைக்கு சம்திருப்தியும் இன்மைக்கு திருப்தி நல்கேணமே வழங்குவாயாக. நன்யா அல்லாஹ், இந்த உலகத்திலும் மறுமையிலும் எனக்கு வெற்றியை கொடு. என் வேலையிலும் படிப்பிலும் லட்சியங்களிலும் இலக்குகளிலும் மிகவுக்கு என்னை வழிநடத்துவாயாக. தாராளமாக தான தர்மம் செய்பவர்களில் என்னை உள்படுத்தேனமே என்னை சேர்ப்பாயாக. ஏழைகளுக்கு உதவவும் செல்வம் கொண்டு ஒருபோதும் அகங்கரிக்காதிருக்கானும் செல்வத்தால் ஒருபோதும் பெருமையடிக்காமல் இருக்கவும் எனக்கு உதவுவாயாக. நாமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.